ரேணுகா, உனக்கு தூக்கம் வந்தா நீ வேணா படுத்து தூங்கு. ஐயோ, எப்படி வனிதா தூக்கம் வரும்? கொலை நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு, என்னன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒருத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி நமக்கு தூக்கம் வரும்? எனக்கும் அதே பிரச்சனை தான். தூங்குற நேரத்துல இவ ஏதாவது பண்ணிட்டானா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. வனிதா, காலையில விடிஞ்சதை எப்படியாவது ஜெயிலரை பார்த்து பேசணும் வனிதா. இவ கூட இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம சொன்னா கேட்பாங்களா? முதல்ல நம்மள ஜெயிலரை பார்க்க தான் விடுவாங்களா? இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க போறோமோ தெரியலையே. பயப்படாத வனிதா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நிச்சயமா சரியா போயிடும். அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம்ல. வேற வழி இல்லையே, வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான் ஆகணும். ரேணுகா, அங்க பாரு, அவ முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, எந்திரிச்சு ஏதாவது பண்ணி தொலைச்சானா என்ன பண்றது? சும்மா கத்துனா கூட கொலை நடுங்கி போகுது. அதுவும் ராத்திரி நேரத்துல இவ ஒண்ணு கத்தி கூப்பாடு போட்டானா அத்தனை பேரும் இங்க வந்து நம்மளும் சேர்த்து சத்தம் போடுவாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே வனிதா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இப்ப நீங்க விடலன்னா நான் ஓடி போயிடுவேன். நீங்க பண்றது தப்பு, இதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இத பாருங்க, நான் உங்களை ரிப்போர்ட்டை மாத்தி எழுத விட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ரிப்போர்ட்டை மாத்தாதீங்க, பெரிய பிரச்சனையாயிடும். சொன்னா கேளுங்க, ரிப்போர்ட்டை மாத்தி எழுதாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மல்லிகா, சொல்லுங்கக்கா. எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, விட்டுருங்க. இங்க பாரு மல்லிகா, என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா? இப்ப நீ எதுக்கு அழுற? முதல்ல அதை சொல்லு. என்கிட்ட கேட்டதா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு போனாங்களே, நடந்ததை நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. ஏன் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு ஒருத்தங்க வந்து சவால் விட்டுட்டு போறாங்கன்னா இதே மாதிரி எத்தனை பேர் மனசுல வெறுப்பு குவிஞ்சு கிடக்கும். யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நியாயமோன்னு தோணுது. ஒவ்வொரு தடவையும் நான் இதெல்லாம் தப்புன்னு நினைச்சு ஃபீல் பண்றதும், நீங்களும் என் அண்ணனும் என்ன சமாதானப்படுத்துறதும் மாத்தி மாத்தி நடந்துகிட்டு தான்க்கா இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப எனக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு முளைச்சிட்டு இருக்கிறத பாக்குறப்ப
நான் முடிவு பண்ண மாதிரி நான் போய் சரண்டர் ஆகுறதா சரின்னு தோணுது. அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? வந்துட்டு போனது யாரு? அவங்க உங்க அண்ணி தானே? இப்ப அதுக்கு என்ன? உங்க வீடு வேண்டாம், உங்க அண்ணனோட உறவும் வேண்டாம், உங்க குடும்பத்தோட தொடர்பே வேண்டாம்னு வெட்டிட்டு விலகி போனவங்க தானே அவங்க. அவங்க வேற எந்த மாதிரி யோசிச்சு பேசுவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? ஆனா அந்த கோவத்தோட ஆழத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியுதாக்கா? ஏன் கல்யாணத்தை நிறுத்தி பாக்குறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? அத பத்தி பேசுறப்ப அவங்க கண்ணுல எவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது தெரியுமா? முயற்சி பண்ணட்டும். அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யட்டும். நம்மளால முடிஞ்சதை நாம செய்வோம். எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிபணிஞ்சு போறேன்னு சொல்றது கோழைத்தனம். நீ எதுக்கு ஒரு கோழையா இருக்க விரும்புற? கொலை பண்றதே கோழைத்தனம் தானக்கா. அதையே பண்ணிட்டவ மத்த விஷயங்களை மட்டும் எப்படி இருந்துட போற? இங்க பாரு, உனக்கு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், நீ பண்ணது கொலை கிடையாது, கொலை கிடையாது, கொலை கிடையாது. இங்க பாரு, உன்னை விட எனக்கு வயசு அதிகம். வயசு அதிகம்னா அனுபவமும் பக்குவமும் அதே அளவு அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த அனுபவமோ எந்த பக்குவமோ எனக்கு உதவி பண்ணல. என் வாழ்க்கையில நீ செஞ்சதை விட ரொம்ப பெரிய தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன். போதுமா? இல்லக்கா, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கூட உங்க வாழ்க்கையில நடந்த கதைன்னு சொல்லி நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, உங்களை மனசுக்குள்ள கையெடுத்து கும்பிட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு புரியாம இல்லக்கா. முட்டாள், நான் பொய் சொல்லல மல்லிகா. நான் சொன்னது எல்லாமே நிஜம். சொல்ல போனா பாதி நிஜத்தை தான் உங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன். என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் நான் முழுசா சொல்லணும்னா அதுக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மாச கணக்காகும். அத்தனை கதையையும் உங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்கன்னா என்னை காரி துப்பி வெளியில அனுப்பிடுவாங்க. இதை எதுக்கு உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? செய்யக்கூடாத எத்தனையோ தப்ப செஞ்சு பார்த்தவதான் நான். அத்தனை தப்ப செஞ்ச எனக்கே ஆண்டவன் மன்னிப்பு கொடுத்திருக்கான். ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்திருக்கான். உறவுன்னு சொல்லிக்க உங்க 4 பேரையும் கொடுத்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ உனக்கு என்ன குறைச்சல்? நீ நல்லா இருக்க வேண்டிய பொண்ணு, நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. லூசுத்தனமா எதையாவது நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே நிக்காத, புரியுதா? இங்க பாரு, கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுக்காக தான் அந்த டாக்டர் அம்மாவே சென்னையில இருந்து கிளம்பி இங்க வந்தாங்க. உன் போட்டோவை பார்த்ததுமே உன் கதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஏன் அக்கா பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க வந்தவங்க தான் அவங்க. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல, உண்மைக்கு என்ன மதிப்புன்னு தெரிஞ்சுதா இல்லையா உனக்கு? நீ உண்மையை சொன்ன அவங்க கிட்ட, நடந்ததை ஒண்ணு விடாம சொன்ன. அதோட விளைவு உன்னையும் உன் மனசையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கு நீ மருமகளா வரத்துக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி உன்னை வாழ்த்திட்டு போனாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிராங்கா இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது நடக்கும். இங்க பாரு, உன் வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இது என் வார்த்தையா மட்டும் எடுத்துக்காத, என்னோட ஆசீர்வாதமாவும் எடுத்துக்கோ. நீ நல்லா இருப்ப. இங்க பாரு, முதல்ல கண்டபடி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம என் கூட உள்ள வா. வா வா. பஸ் ஸ்டாண்ட்ல செருப்பால் அடி வாங்கடா. ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வாங்கினான். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான்
சார் உள்ள வாங்க. உட்காருங்க சார். உட்காருமா. பரவாயில்ல சார், சொல்லுங்க. பரவாயில்ல உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். நம்ம நாடகத்தோட அடுத்த கட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்குது மல்லிகா. சார் வர வர நீங்க என்ன மல்லிகானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. மல்லிகான்ற பேரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேர். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பேரையே பழையபடி சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றதை கவனமாக கேட்டுக்கோ. ஹலோ. காயத்ரி அம்மா, நீங்க இப்ப உடனே கிளம்பி அந்த மல்லிகை வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சு தண்டபாணி, ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, முதல்ல நீங்க கிளம்பி வாங்களேன் சொல்றேன். இங்க அந்த முத்தையா அந்த மல்லிகை கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். எப்படியோ மோப்ப முடிச்சு இங்கேயும் வந்துட்டான். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன். யோசிக்காதீங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க காயத்ரி. அங்கேயும் வந்துட்டானா? சரி, நீங்க போனை வைங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். இங்கதான் நிறுத்திக்கோங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வாங்கம்மா உள்ள போலாம். என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரா உள்ள போய் அவன் சட்டையை பிடிப்போம். போலீஸ்காரனா பெரிய கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்போம். வாங்கம்மா. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாதீங்க தண்டபாணி. தப்பா அவன் கிட்ட எதுவுமே பேசிடாதீங்க. நம்ம ஏதோ ஒரு க்ளூவை வச்சு அந்த மல்லிகாவை கண்டுபிடிச்ச மாதிரி அவனும் முயற்சி பண்ணி மீட் பண்ண வந்திருக்கலாம். என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம எதுவும் பேசிட்டு இருக்க முடியாது. அது நமக்கு நல்லதும் இல்ல. நீங்க உள்ள வாங்க, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சரி வாங்கம்மா. இதை பாருமா மல்லிகா, நான் உனக்கு தப்பான காரியம் பண்ண சொல்லி தூண்டலை. விமல்னு ஒருத்தர் உனக்கு தெரியும். அவர் கூட கொஞ்ச நாள் நீ பழகி இருக்க. உங்கள் உறவு ஒரு லெவல் வரைக்கும் இருந்திருக்கு. இதை நீ கோர்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா 2 பேரை வெளியில் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என்ன சார் பேசினதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? நான் எதுக்கு சார் விமலுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி கோர்ட்ல வந்து சொல்லணும்? இதனால என் வாழ்க்கை பாதிக்க போகுதுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இதை பாருமா, உன் வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ ஜட்ஜை தனியாக பார்த்து பேசுறதுக்கு என்ன ஏற்பாடும் நான் பண்ணுறேன். நீ மட்டும் வந்து சொன்னீங்கன்னா வனிதா ரணிகான்ற 2 பேரை வெளியில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க சார், என்னால சொல்ல முடியாது. இதை பாரு மல்லிகா,
நீ பேசுறது தப்பு. சொல்ல போனால் சட்டவிரோதம். ஏதோ ஒரு வகையில் ட்ரேஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சி இங்கே வந்து நிற்கிறேன். விமல் கூட பழகினதை என்கிட்ட சொல்லிட்டேன். இதை கோர்ட்டில் வந்து சொல்கிறதுல என்னம்மா கஷ்டம்? எதுக்கு தயங்குற? நான் தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். போதுமா சார்? எங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து செத்து போயிருவாங்க. சந்தோஷமா? நாங்க 3 பேர் செத்து யாரோ 2 பேரை வெளியே எடுக்கணும்னு எனக்கு என்ன சார் தலையெழுத்து? என்னடா சுயநலமா பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் சுயநலம் மத்தவங்க யாரையும் பாதிக்காத வரைக்கும் தப்பே இல்லை சார். பாதிக்குதுமா, 2 பேரை பாதிக்குதே. அதனால தான் சொல்கிறேன். ரேணுகா வனிதாங்கிற 2 பொண்ணுங்க உன் சுயநலத்துக்காக ஜெயிலில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சு தொலைச்சிட்டேன். அதை மறந்துட்டு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். வாழ விடுங்க சார். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல போய் நான் விமல்னு ஒருத்தரோட பழகிருக்கேன், அவர்னால தான் கர்ப்பமான டிஎன்சி பண்ணிருக்கேன்னு கோர்ட்ல வந்து வாக்குமூலம் கொடுத்தா நாளைக்கு பேப்பர்ல இதை எழுதி காரி துப்புவாங்க. ஃபேஸ்புக்ல ஆளுக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க. என் போட்டோவை போட்டு என்னை பத்தி கண்ணா பின்னான்னு எழுதுவாங்க. எத்தனை பேர் வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? எந்த மாதிரி சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க சார். பொய் சொல்றது மட்டும் இல்ல, உண்மையை சொல்லாம இருக்கிறது கூட ஆபத்து தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார். போலீஸ்னாலே மக்கள் பயப்படுறாங்கன்னா இதான் சார் காரணம். இப்போ உங்களுக்கு உங்களோட கேஸ் முடியணும். 2 பேரை வெளியில எடுக்கணுங்கிறதுக்காக என்ன வந்து சாட்சி சொல்ல சொல்றீங்க. நாளைக்கு உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க போயிட்டே இருப்பீங்க சார். காலம் ஃபுல்லா யார் சார் கஷ்டப்படுறது? போங்க சார், தயவு செஞ்சு வெளியில போங்க சார். காயத்ரி, நீங்களா? என்ன சார் நடக்குதுங்க? நீங்க வந்து இந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை காயத்ரி, இந்த பொண்ணு மல்லிகா கொஞ்ச நாள் விமல் கூட பழகியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடச்ச வீடியோவில் இவங்க முகம் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் இருந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனிமேஷன் பண்ணி இவங்க ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி கண்டுபிடிச்சி இவங்க எங்கே தான் இருக்காங்கன்றதை ட்ரேஸ் அவுட் பண்ணி இப்போ தான் இவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு மட்டும் கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னேன், வனிதாவை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ட்ரை பண்ணலாமே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சார் என்னால நம்ப முடியல. எங்க அண்ணிய வெளியெடுக்கிற விஷயத்துல நீங்க இவ்ளோ ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதை பாருங்க காயத்ரி, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு போலீஸ்காரனா என் கடமையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நீங்களும் ஒன்று தான், இந்த பொண்ணும் ஒன்று தான். இதை பாருமா, தயவு செய்து மறுக்காத. கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுமா ப்ளீஸ். சார், இன்னும் எத்தனை தடவை சார் ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன்? அன்னைக்கு என்னடானா இந்த அம்மா எங்க அன்னைக்கு சாதகமா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா அந்த 2 பேரை காப்பாத்தணும்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்றீங்க. அவங்க 2 பேரை காப்பாத்தினா எனக்கு என்ன கிரீடமா வைக்க போறாங்க? என்னால முடியாது சார். என் வாழ்க்கை நிம்மதியா வாழ விடுங்க. என்ன விட்டுருங்க சார். மல்லிகா, உங்களையும் சேர்த்தாங்க சொல்றேன். இனிமே இங்க வராதீங்க, என்கிட்ட வந்து நிக்காதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். கெட் லாஸ்ட். போங்க சார். வாங்கம்மா போலாம்.